ஒரு சின்ன சேலஞ்ச். இந்த சிக்கன் ரோலை பார்த்து ஹோம்மேடா இல்லை பேக்கரி மேடான்னு சொல்ல முடியுமா? வெல்கம் பேக் டு மை சேனல். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வீட்டிலேயே செய்து ஆர்டர் எடுத்து ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு சிக்கன் ரோல் ரெசிபியை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரோலுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 250 கிராம் மைதா எடுத்திருக்கு. இது அரௌண்ட் 2 கப்ஸ் கிட்ட வந்துடும். மாவுக்கு மிடில் கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியதுக்கப்புறம் 20 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்துடும். கூடவே 3/4 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸ்ட் வாங்கின டைம் டபுள் செக் பண்ணிடணும், அது இன்ஸ்டன்ட் ஈஸ்டா இல்லைனா ட்ரை ஈஸ்டான்னு. உங்ககிட்ட ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் தான் இருக்குதுன்னா 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வார்ம் வாட்டரில் சுகர் கூட டிசால்வ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட வச்சிடுங்க. நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மைதா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே ஈஸ்டும் சுகரும் தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுது. ஃபிங்கர்ஸில் சுகர் மெல்ட் ஆன மாதிரி ஃபீலிங் வந்த உடனே மீதியில் மைதா கூட மிக்ஸ் பண்ணிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவே பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி மாவு டைட்டாக கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். நான் 3/4 கப்பு கிட்ட தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். மாவு கொஞ்சம் டைட்டானதுனால திரும்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க, கையில் ஒட்டுனதும் பரவாயில்ல. டூ டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா மார்கரின் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வெஜிடபிள் பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கு. சாஃப்டாக ஸ்மூத்தான வரை மாவு நல்லா பிசைங்க கண்டினியூஸாக. இப்போ மாவு ரெடி. மேலே கொஞ்சம் ஆயில் தடவி ஒரு 1.5 hour கிட்ட நான் ரெஸ்ட்டுக்காக வச்சிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். லைட்டாக வதக்கியதுக்கப்புறம் தேவைக்கேற்ற சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் ஸ்மெல்லு போகும் வரை நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா ஃப்ளேவருக்காக மசாலா பவுடர்ஸை சேர்க்கலாம். மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 3/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. 250 கிராம் சிக்கன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், தேவைக்கேற்ற உப்பும் ஆட் பண்ணி வேக வைத்து எடுத்திருக்கு. சிக்கனை ரொம்ப பொடி பீசஸாக ஆக்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கோட்டாவதுக்காண்டி லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு மசாலா நல்லா கோட் ஆகணும். இந்த ஃபில்லிங்கில் சுத்தமாக வாட்டர் இருக்கக்கூடாது, இருந்தால் ரோல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கடைசியில் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸை சேர்த்துக்கோங்க.
இதுதான் நம்ம சிக்கன் ஃபில்லிங். இதை வச்சு வேறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ரோல் பண்ணதுக்காண்டி மாவே எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கும். லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது. ரோலுக்கு தேவையான அளவு போர்ஷன்ஸ் பிரிச்சுக்கலாம். நார்மலாக 50 கிராம் தான் ஒரு போர்ஷன். இப்போ சப்பாத்தி மாவு உருண்டை பிடிக்கிற மாதிரி 50 கிராமில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அளந்தெடுத்து உருண்டை பிடிக்கலாம். 50 கிராம் சேல்ஸுக்கு கண்டிப்பாக எடுங்க. வீட்டுக்குன்னா 40 கிராமே எடுத்தால் போதும். நான் 40 கிராம் தான் இப்போ எடுத்துருக்கு. இதுக்கு கம்மியாக போயிடாதுங்க. உங்ககிட்ட மெஷரிங்க்கு கிச்சன் ஸ்கேல் இல்லைன்னா நார்மலாக சப்பாத்திக்கு உருளை பிடிக்கிற மாதிரி அந்த சைஸுக்கு பண்ணிய போதும். எனக்கு இங்கே 11 உருண்டை கிடைச்சிருக்கு. பிரெட் கிரம்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இங்கே 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு ஃபைனாக. கூடவே தண்ணியில் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில். சேல்ஸுக்கு இதுதான் கட்டுப்படி ஆகும். உங்களுக்கு வீட்டில் பண்ணணும்னா எக்கு எடுத்துக்கலாம். ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மைதா மாவு எடுத்து லைட்டாக தூக்கிடுங்க. சப்பாத்திக்கு பண்ணுன மாதிரி தான், ஆனால் ஷேப்பு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். உருளை கொஞ்சம் நீளமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடில் மாவு அந்த மசாலாவை கவர் பண்ண வச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு சைடுலலாம் மாவு எடுத்து அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றுங்க. அந்த கடைசியில் மாவு கொஞ்சம் இழுத்து வச்சு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ண டைம் இது ரொம்ப பெருசாகிடும். இப்படி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. குக்கிங் பிடிக்கிறவங்களுக்கு வீட்டிலேயே பண்ண முடியும்னா ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் இது. நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வாங்கினா போதும், வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இது பண்ணதுக்கு இல்லை, தேவையான பாத்திரங்கள் எல்லாமே வீட்டிலேயே இருக்கும். மத்தியானம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் மட்டும் போதும் இது பண்ணதுக்கு. நிறைய வாட்டி பண்ணி பாருங்கள். நல்லா கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஸ்டோரிஸாக க்ரியேட் பண்ணி போடுங்க. உங்கள் லோக்கலில் கம்யூனிட்டி குரூப் இருக்கும் செல்லர்ஸுக்கு, அதிலெல்லாம் ஆட் பண்ணி அங்கே ஆட்ஸ் போடுங்க. கிட்டையில் டீ கடையில் இல்லைன்னா ஓன் ப்ரொடக்ஷன் இல்லாத பேக்கரிஸ்லாம் போய் கேட்டு பாருங்கள். பண்ணுங்க, ஆர்டர்ஸ் கிடைக்கும். கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு இல்லைன்னா ஆயில் ஃப்ரைடு ஸ்நாக்ஸு பிடிக்காதவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துடுங்க. நான் 3 ரோல் எடுத்துருக்கு. அதில் எக் வச்சு அது எக் வாஷ் கொடுத்துடுது. ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் ஆயில் ஐட்டம்ஸ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் டேஸ்ட்டு சுமாராக தான் இருக்கும். பேக்கிங் டைம் ஒவ்வொரு ஓவன்லையும் டிஃபர் ஆகிடும். ப்ரீஹீட் பண்ணி ஓவன்லேயே மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது பேக் பண்ணிவிடுங்க. 15 மினிட்ஸுக்கு அப்புறம் செக் பண்ணுங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ணிவிடுது. டேஸ்டியான பிரெட் ரோல் ரெசிபி நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிவிடேன்.
மீதியில் எல்லா உருளைகளும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்காண்டி அடுப்பில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணியது ஃபஸ்ட்டு வாட்டர் மைதா மிக்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்படி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸு எல்லா சைடும் நல்லா கவராக இருக்கும்னு செக் பண்ணிவிடுங்க. பிரெட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் சீக்கிரமாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நேரம் வெளியே வைக்கக்கூடாது. ஈஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கனாலே அது ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ரோலை வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸ்ட்டை ஆட் பண்ணியாதான் பேக்கரி ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும். நிறைய மெத்தடில் ரோல் பண்ணலாம். மைதா வந்து தோசை மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா வந்து ப்ரெட்டில் வச்சு பண்ணலாம், சமோசா ஷீட்டில் வந்து எப்படி ஃபில்லிங் வச்சு பண்ணலாம். நிறைய மெத்தடில் பண்ணலாம். ஆனால் இதுதான் வந்து டேஸ்ட்டாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து மீடியம் ஹீட்லேயே தான் இருக்கணும். ஆயில் ரொம்ப ஹாட்டாக இருந்தால் அவுட் சைடு மட்டும் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும், ஆனால் வந்து உள்ளுக்கு சரியாக குக் ஆகாது. அதனால மீடியம் ஹீட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எண்ணெயில் போட்ட உடனே சைஸ் பெருசானது நீங்கள் கவனிச்சிங்களா? பேக் பண்ணின டைம் இந்த அளவுக்கு ரேஸ் ஆகாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. பேக்கரியில் வாங்குற சிக்கன் ரோல் மாதிரியே இருக்கு. மீதி எல்லாமே இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்து குக்கிங் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிச்சுன்னா இந்த சிக்கன் ரோல் வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஆப்ஷன். ஈவினிங் டீ டைமுக்கு, ஸ்மால் பார்ட்டிஸுக்கு, பர்த்டே பார்ட்டிஸ், ஆஃபீஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது மோஸ்ட்லி வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் எடுத்து பண்ணலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் காஸ்ட்டு, அப்புறம் வந்து கேஸ் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டு, பேக்கிங் மெட்டீரியல்ஸுன்ற காஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு லாபம் கிடைக்குமோ இல்லையோன்னு. லாபம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரிப்பீட்டாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துடும்.